ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக நம்ம நினைந்திருப்பது உங்கள் தொழில் தேர்மொழி. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். பாருங்க, இது ஸ்வீட் ஸ்நாக்ஸ். இது பார்க்கவே எவ்வளவு அழகா லேயரா இருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா செய்யறது ரொம்ப சிம்பிள்ங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் அதுவும். இது கேரளாவோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். கலத்தப்பம் தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? இதுக்கு ஒரு போல் எடுத்துக்கங்க. இந்த போல்ல பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த கப்ல தான் மத்த பொருளை எடுக்க போறேன். இங்க பாருங்க, இந்த பச்சரிசியை நல்லா ஒரு 3 to 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க. 3ல இருந்து 4 மணி நேரம் ஊறினா நல்லாதான் இருக்கும். 4 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வந்திருக்கேன், காமிக்கிறேன். இப்ப ஊற வச்ச பிறகு இதை தண்ணிலாம் வடிகட்டி ஒரு ஃபில்டர்ல வச்சிருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். இதற்கிடையில ஒரு பேன் வச்சிருக்கேன். இந்த பேன்ல தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். இங்க தேங்காய் எண்ணெய் வேலை கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம், நெய் கூட ஊத்திக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இப்ப இதுல நானு தேங்காவை சில கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவு இதை நம்ம போட்டு வறுத்து எடுத்து வந்துடலாம். தேங்காய் நல்லா மெரூன் ஆயிட்டு வரணுங்க. கலர் நல்லா மாறி வரணும். தீய விட்டுற வேண்டாம். அடுப்பு சிம்ல வச்சு நல்லா வறுத்துடுங்க. 2 to 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தீங்கன்னா கலர் நல்லா மாறி வர ஆரம்பிக்கும். தேங்காவில நல்லா மாறி வரும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். உங்ககிட்ட எள்ளு இல்லைன்னா நீங்க விட்டுடலாங்க. எள்ளு போட்டீங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எள்ளு போட்டு நல்லா வறுத்து எடுத்து தட்டுல கொட்டி ஆற வச்சிடுறேன். நீங்க எள்ளு முதலே போட்டீங்கன்னா தீய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் எள்ளு லாஸ்ட்ல போட்டு நம்ம எடுக்கிறோம். இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ அடுத்தது இது தேவையான வெள்ளைப்பாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அந்த வெள்ளத்தை பேன்ல ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடுறேன். இது உங்களுக்கு பாகுபதம் எதுவும் வேண்டாம். கொஞ்சம் லைட்டா கொதிச்சு வந்தா போதும். நல்லா கொதிச்சு வருது. இப்ப நம்ம இதை இறக்கி ஆறாட்டோம். இப்ப இது உங்களுக்கு அரிசியும் தண்ணிலாம் வடிகட்டி நீட்டா வந்துடுச்சு. இப்ப அதே போல நான் மாத்திக்கிறேன். இப்ப அது கூடவே அதே அளவு நான் எந்த அளவு டம்ளர்ல எடுத்தனோ, எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தனோ அதே டம்ளர்ல தேங்காய் ஒரு கப் போட்டிருக்கேன். 1/4 கப் சாப்பாடு போட்டிருக்கேன். குக்கர்ல வடிச்ச சாப்பாடா இருக்கலாம், இல்ல நீங்க வடிச்ச சாப்பாடா இருக்கலாம். ஒரு 1/4 கப் போட்டுங்க. கூடவே 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அரைச்சது வந்துருங்க. நல்லா நெழுக அரைச்சது வந்துடணும். தண்ணி கொஞ்சம் தேவையான ஊத்தி நல்லா நெழுக அரைச்சது வந்துட்டேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சு ஒரு போல ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப இது கூடவே நானு கரைச்சி வச்சிருக்க வெள்ளம் இருக்கும் தெரியுங்களா, அதை நான் ஊத்திக்கிறேன். வெள்ளம் சூடு போட பிறகு ஊத்துங்க. சூடோட ஊத்திடாதீங்க. ஊத்தி நல்லா கிளறி விட்டுருக்கேன். மாவு ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாதுங்க. கரெக்டான பதத்து இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருந்தா போதும். உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இது கூட நீங்க தேவைப்பட்டா சோடா மாவு போட்டுக்கலாம். நான் போடல. இப்ப இதுல வறுத்து வச்சிருக்க தேங்காவையும் எள்ளையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அடிகனமான பாத்திரமா தான் ரொம்ப நல்லாவே இருக்கும். பாத்திரம் வச்சு அதுல நான் எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல நீங்க தேங்காய் எண்ணெயும் ஊத்திக்கலாம், நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம், அது மூலம் இருக்கும். எண்ணெய் ஊத்தி இப்ப நம்ம இதை எடுத்த மாவை ஒரு 1.5 கரண்டி ஊத்தி மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கண்டிப்பா விட்டுருங்க. அப்படியே 3 நிமிஷம் ஆகும் வெந்து வரதுக்கு. ஒரு 3 மினிட்ஸ் பொறுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்ப திருப்பி போட்டு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் எடுத்துடலாம். இங்க பாருங்க, போட்டிருக்கேன். சூப்பரா வந்திருக்கு. திருப்பி போட்ட பிறகு ஒரு 20 செகண்ட் பொறுத்து நீங்க எடுத்துருங்க. ஒரு சூப்பரான கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். பார்க்காதவங்களுக்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டா சிம்பிளான ரெசிபி. ரொம்ப டேஸ்டான ரெசிபி. குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளத்துல செஞ்சதால ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.